நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். இந்த வரிகளை நாம் வாசிக்கிற போது, கடவுள் முன்பாக இருக்கின்றவர்கள் அமைதியில் இளைப்பாறுகிறார்கள் என்கிற வார்த்தை நம்மை உணர்ந்து வாழ அழைக்கிறது. இறந்தவர்கள் அழிந்து போவதல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவருக்குள் அமைதியில் இளைப்பாறுகிறார்கள் என்கிற ஒரு வார்த்தை கடவுளுக்குள் பயணிக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே அவர்கள் துன்பத்தோடும் துயரத்தோடும் போராடிய அந்த மனிதர்களுக்கு கடவுள் கொடுக்கிற இளைப்பாறுதல் என்பது உயர்ந்தது என்பதை அடையாளப்படுத்தும் இந்த வரிகளை உள்ளத்தில் தாங்கி இறைவனை புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். இன்று திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். உயிருள்ள மனிதர்களே கடவுளை போற்றி புகழ முடியும். இறந்தவர்கள் கடவுளை போற்றி புகழ முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இறைவனுடைய அந்த இன்பமான இடத்திற்கு செல்லும் வரை அந்த ஆத்மாக்கள் போராட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிற நாம் இந்த உலகத்திலேயே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எக்காலமும் அவருடைய புகழ்பாடி அவரளிக்கிற ஆற்றலாலும் அவரளிக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிறைத்துக் கொள்வோம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்று. கடவுள் எளியோரின் ஆண்டவராகவே இருக்கிறார். கடவுள் ஒருவருக்கு நன்மை செய்வதை அவர்கள் பொறாமையாகவோ வேதனையாகவோ பார்ப்பதில்லை. மாறாக அவர்கள் அந்த பெருமையை கடவுளுடைய மகிமையாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். நாமும்
நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி பெருமையாக பேசுவோம். ஆண்டவர் இதை கேட்டு அக்களிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் என்கிற வார்த்தை தீமை செய்வோர் கடவுளுடைய எண்ணத்திலிருந்தும் மனிதர்களுடைய எண்ணத்திலிருந்தும் அழிக்கப்படுவார்கள் என்கிறதை உணர்த்துகிறது. ஆகவே தீமையை அறவே வெறுத்து ஆண்டவருக்குள் பயணிப்போம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எக்காலமும் போற்றுவேன். அன்பே உருவான இறைவா, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். நீரே எங்களை வாழ வைக்கிறீர், நீரே எங்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அருளுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மில் பயணிக்க ஆற்றலும் வெள்ளனும் தந்து எங்களை வழி நடத்தும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை